குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். 12th பிசிக்ஸை லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் யூனிட் 3 பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இன்ன கிளாஸ்லேருந்து யூனிட் 4 பார்க்க போகிறோம், எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட். ஸோ அதில் அந்த யூனிட்ல ஸ்டார்டிங்கில் இந்த டாபிக் தான் இருக்கும், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபேரடேஸ் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை பார்த்துட்டு ஃபேரடே எக்ஸ்பெரிமெண்ட்ஸு நம்ம போகலாம். ஓகே, ரைட். இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸும் ஃபேரடேஸ் லாஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்கு இம்பார்ட்டன்ட்னா, நாட் ஃபார் எக்ஸாமினேஷன். இது வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ட்னா, ஜென்ரேட்டர் டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுக்கு இந்த கான்செப்டை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜென்ரேட்டர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட்டா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னா தமிழ்ல பாத்தீங்கன்னா காந்த பாயம் அப்படின்னு சொல்லிப்பாங்க. அதாவது பாயம் அப்படின்னா இந்த பாயுது, அந்த காந்த பாயம் தமிழ்ல அப்படி ஈஸியா புரிஞ்சுக்கலாம்னு சொல்றான் அந்த வார்த்தையை. அப்ப பாயுது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஏரியா வழியா போகுதுன்னு அர்த்தம். கரெக்டா? சோ ஜஸ்ட் திங்க் பண்ணுங்க, இட் இஸ் எ வே ஆஃப் மெஷரிங் ஹவு மச் எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் பிரசன்ட் அப்படிங்கிற மீனிங்ல வரும். அதாவது நான் திருப்பி சொல்றேன், இட் இஸ் ஜஸ்ட் எ வே ஆஃப் மெஷரிங் how much magnetic field lines அப்படின்னு போடுறேன். magnetic field lines ஒரு ஸ்பெசிபிக் ஏரியா வழியா, ஸ்பெசிபிக் ஏரியா ஸ்பெசிபிக் ஏரியா வழியா பாஸ் ஆகுது அப்படின்னு மெஷர் பண்ணக்கூடியதான். சரியா? இப்ப ஈஸியா புரிஞ்சது, ரொம்ப ஈஸியா புரிஞ்சுது. அப்படிதான், ஒரு ஸ்பெசிபிக் ஏரியா அது வழியா எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாஸ் ஆகுது அதை மெஷர் பண்ணக்கூடியதான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். நீங்க இதை திங்க் பண்ணலாம் எப்படின்னா, இப்போ மழை பெய்யுது, நம்ம ஊர்ல மழை பெய்யுது. ரெயின் டிராப் வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸா யோசிச்சுக்கோங்க. மேல இருந்து வானத்துல இருந்து இப்படி வருது மழை, இதெல்லாம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு அம்பர்லா வச்சிருக்கேன், இங்க எப்படி வச்சிருக்கேன் அம்பர்லா. இப்போ அந்த அம்பர்லா வழியா அப்படி பட்டு உள்ள வராது, பட் இப்படி தெரிச்சு போயிடும். பட் நம்ம என்னன்னா எவ்வளவு எல்லாமே வராது, அப்படி இந்த குறிப்பிட்ட ஏரியால மட்டும் தான் வரும். கரெக்டா? அப்போ ஹவு மச் ரெயின் இஸ் ஃபாலிங் ஆன் யுவர் அம்பர்லா அப்படின்னு ஒரு கொஸ்டின் யோசிச்சுக்கோங்க, இமேஜின் பண்ணிக்கோங்க. சரியா? ஒரு உதாரணத்துக்கு சும்மா ஒரு 10 20 ஏதோ ஒன்று சும்மா, அப்படி கிடையாது, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், கற்பனை தான் நம்ம பண்றோம். அப்போ மத்ததெல்லாம் முதல்ல இந்த ஏரியால மட்டும் அவ்வளவு ரெயின் டிராப் விழுது. கரெக்டா? that amount of ரெயின் டிராப் தான் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் சொல்லியிருந்தோம். அப்போ இந்த அமௌண்ட் இருக்கா, அதுதான் நம்ம இங்க மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் பாசிங் த்ரூ அம்பர்லா. ஏன்னா நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லி வச்சிருந்தோம், ரெயின் டிராப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் நான் சொல்லியிருக்கேன். ரைட்டா? அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இந்த அம்பர்லாவுல விழுது. ஓகேவா? அப்போ ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் இருக்கு. சோ அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் பாசிங் த்ரூ யுவர் அம்பர்லா. ஓகே, அப்போ சிம்பிளா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்ன? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்ன? மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ், அந்த ஃபீல்ட் லைன்ஸ் விழுது, ஹவு மச் அமௌண்ட் பாக்குறீங்க. அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது என்னன்னா எவ்வளோ ஃப்ளக்ஸ் இதுல பாஸ் ஆகி போகுது அப்படிங்கிறது. சரியா? ஓகே, ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்ங்கிறது நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் passing through given surface. Okay, clear, right? Number of magnetic lines passing through the given surface. எவ்வளோ லைன்ஸ் வந்து அந்த given surfaceல பாஸ் ஆகுது, அதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ். இது நம்ம புக்ல ஒரு பிக்சர் போட்டிருப்பாங்க.
அந்த பிக்சர் போடுறதுக்கு முன்னாடி ஃபார்முலா எழுதிருந்தேன். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்க்கு என்ன ஃபார்முலானா பை பி அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் பி அப்படின்னு போட்டுருவாங்க. சரியா? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் பி டாட் ஏ காஸ் தீட்டா, இதான் ஃபார்முலா. ஓகே, இதுல இந்த பை பி அப்படிங்கிறது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எம்எஃப் அப்படின்னு எழுதுறேன். ஃப்ளக்ஸ் எழுதுறேன். ஏன்னா பினா மேக்னெட்டிக் ஃபீல்ட், நம்ம இங்கே எழுத போறோம். அடுத்து இது மேக்னெட்டிக் ஃபீல்டு, இது ஏரியா ஆஃப் த சர்ஃபேஸ். ஏரியா ஆஃப் சர்ஃபேஸ். முக்கியமா இன்னொரு ஆள் பார்க்கிறோம், தீட்டா. இட் இஸ் an angle between magnetic field direction and the normal to the surface. சரியா? இதுதான் தீட்டா. தீட்டானா என்னது? the angle between the magnetic field direction. magnetic field இன்னொரு டைரக்ஷன் இருக்கும், அதுக்கும் அந்த சர்ஃபேஸ் இருக்கும்ல, அந்த சர்ஃபேஸோட நார்மல் ஒன்று இருக்கும்ல, அதுக்கு உண்டான ஆங்கிள். சர்ஃபேஸ்க்கு உண்டான ஆங்கிள் இல்லை. நிறைய பேர் தப்பா நினைச்சுறாங்க, சர்ஃபேஸ் உண்டான ஆங்கிள் நினைச்சுவாங்க. அப்படி கிடையாது. சர்ஃபேஸ்க்கு ஒரு நார்மல் டிரா பண்ணும். இப்படி இருந்ததுன்னா அப்படி மேல் நோக்கி இருக்கிறதா நார்மலா நம்ம போடணும். அதை நம்ம ரொட்டேட் பண்ணும்போது நார்மலும் சேர்த்து மாறும். அது இப்போ நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்க. ஸோ நார்மலான என்னது? ஒரு நார்மல் அப்படிங்கிறது ஒரு ஒரு பெர்பெண்டிகுலர் லைன். நார்மல்ங்கிறது இட் இஸ் அ லைன் தட் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த சர்ஃபேஸ். இதுதான் ஒரு சர்ஃபேஸ்னா இது பெர்பெண்டிகுலர் இருக்கும். அப்ப ஆங்கிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 90 டிகிரியா இருக்கும். இதுதான் நார்மல் லைன். இது கிளியர் ஆயிட்டா? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கிளியர் ஆயிட்டா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் யூனிட் போலாமா? யூனிட் என்னது? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு யூனிட் வெப்பர். தட் இஸ் WP அப்படின்னு போடுவாங்க, வெப்பர். ஓகே, அந்த யூனிட்டை நோட் பண்ணிக்கோங்க. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்ன யூனிட்னா வெப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுக்கு இது நம்ம பண்ணியாச்சு. டயக்ராம் மட்டும் இருக்கு. இந்த டயக்ராமை நான் சொல்லிட்டு இதுக்கு உண்டான அனிமேஷன் பார்ப்போம். இது ஒரு ஏரியா. ஸோ மேக்னெட்டிக் லைன்ஸ் பாஸ் ஆகுது, இப்படி போட்டுறேன். இப்போ இது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்னா அப்படின்னா, இப்போ இதுல வந்து இது நான் பெர்பெண்டிகுலரா இருக்குன்னு சொன்னேன். ஸோ இது வந்து நார்மல், இதுதான் அப்படி பெர்பெண்டிகுலர் இருக்கு. இப்போ நார்மலுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு உண்டான ஆங்கிள் பார்த்தீங்கன்னா தீட்டாஸு கூட இங்க வந்து என்ன ஆயிடும்? 0 டிகிரி ஆயிடும். கரெக்டா? இது ஒரு பிக்சர். இன்னொரு பிக்சர் இருக்கு. நம்ம வந்து கொஞ்சம் ரொட்டேட் பண்றோம். இப்படி இப்படி ரொட்டேட் பண்றோம். இப்படி ரொட்டேட் பண்ணும்போது மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இப்படிதான் பாஸ் ஆகுது. ஆனா இப்ப நான் ரொட்டேட் பண்ணாலும் இந்த நார்மல் கொஞ்சம் அப்படியே தள்ளி போயிருக்கும், இப்படி போயிருக்கும். ஒரு 3 டைமென்ஷன் யோசிச்சு பாருங்க. அப்ப பி இங்க தான் இருக்க போகுது. அப்ப இங்க உள்ள ஆங்கிள் சம்திங் வேற, தீட்டான்னு போட்டுருலாம். கரெக்டா? இதுதான் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் உண்டான டயக்ராம். ஓகே, ஃபாரடே எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு உண்டான அந்த சிமுலேஷனை பார்த்துக்கலாம். ஷேர் பண்றேன் ஸ்க்ரீனை. ஆரம்பிச்சோம். ஓகே, இப்பதான் தெரியும். ரைட், இதுல நீங்க பார்க்கலாம் ஒரு கிரீன் கலர் லைன் வந்து போதா. இதை பார்க்கணும், நீங்க பார்த்துட்டு வாங்க. அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் கிரீன் கலர்ல கொடுப்பாங்க. கண்டக்டர் லூப்பை ஒரு மாதிரி ரெட் கலர்ல கொடுப்பாங்க. நார்மல் வெக்டார், நம்ம சொன்னோம் நார்மல் வெக்டார் இந்த மாதிரி ஒரு வான கலர்ல கொடுத்துருப்பாங்க. ஃபீல்ட் டைரக்ஷன் எல்லோ கலர்ல கொடுத்துருப்பாங்க. ஓகே, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னா என்னன்னா இங்க ஹைலைட் பண்றாங்க. இட் இஸ் a measure of magnetic field passing through the surface. மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ் எப்படின்னா இருக்குன்னா தீட்டா சிக்யூரிட்டி 0 டிகிரி. ஏன்னா காஸ் 0 பண்ணீங்கன்னா 1 ஆயிரும். அதாவது ஃபீல்டு பெர்பெண்டிகுலர் சர்ஃபேஸ். 0 ஃப்ளக்ஸ் எப்போ இருக்குன்னா தீட்டா சிக்யூரிட்டி 90 டிகிரியா இருக்கும். தட் இஸ் ஃபீல்டு பேரல் டு த சர்ஃபேஸ். ஃபீல்டு வந்து பேரல் டு சர்ஃபேஸ், அந்த இதுக்கு பேரலா இருக்கும்போது ஃபாரடே லா இஎம்எஃப் இதை நம்ம பின்னாடி பார்ப்போம். -d/d/dt அப்படிங்கிறது பின்னாடி பார்ப்போம். ஓகே, இதுல முக்கியமா இந்த ஃபார்முலா பாருங்க. பைஸ் போட்டு பி டாட் ஏ காஸ் தீட்டா. நான் இதில் எல்லாமே சொன்னேன். வெப்பர், மேக்னெட்டிக் டெஸ்லா, ஏரியானா மீட்டர் ஸ்கொயர், தீட்டானா ஆங்கிள் பிட்வீன் பி அண்ட் நார்மல் டு த சர்ஃபேஸ். ஓகே, அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாஸ் ஆகுது பாருங்க, கிரீன் கலர் லைன். இதுல நான் ஒரு ஒரு ஏரியா எடுத்துருக்கேன், லூப் ஏரியாவே எடுத்திருக்கேன். அதோட நார்மல் வெட்டரை போட்டிருக்கேன் பாருங்க. சரிதா? பெர்பெண்டிகுலர் இருக்கு. ஒரு 3 டைமென்ஷன்ல நீங்க யோசிச்சு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த we can increase loop area like that. இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லை டிக்ரீஸ் பண்ணிக்கலாம்.
சரி, அது மாதிரி டெஸ்லாவையும் நான் இன்க்ளூஸ் பண்ணிக்கலாம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல. அதிகம்னா ரொம்ப டென்ஸாக இருக்கும், கம்மினா ரொம்ப கம்மியாக இருக்கும். இதுதான், அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். இப்போ நான் அது வந்து ஒரு 2 டெஸ்லான்னு வச்சுக்கிட்டா, 2 டெஸ்லான்னு வச்சுட்டேன். ஏரியா வந்து 1 மீட்டர் ஸ்கொயர்னு வச்சுக்கிட்டேன். ஆங்கிள் வந்து இப்போ 0 டிகிரி வச்சிருக்கேன். 0 டிகிரினா என்னத்தம்? நார்மலும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் என்ன ஆகுதுன்னா 0 டிகிரியில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தனா நார்மல் வெக்டரும் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷனும் 0ல இருக்கு. இப்போ cos 0 அப்படின்னு போட்டீங்கன்னா 1. அப்போ இந்த ஃபார்முலா போடும்போது cos 0 1, b யோட வேல்யூ எவ்வளவு? 2, ஏரியாவோட வேல்யூ எவ்வளவு? 1. ஸோ cos 1 அப்படின்னா ஃபீல்ட் லைன்ஸ் வந்து ஒரு 50 ஃபீல்ட் லைன்ஸ் இருக்கு. ஓகேவா? அது தேவைப்படாது, நான் அதனால சொல்றேன். ஏன்னா அந்த 2 ட்ரெஸ்லாம் வச்சதுனால 50 வச்சுக்கோம். 50 இருக்கு. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் 2 வெப்பர். ஏன்னா பி டாட் ஏ காஸ் தீட்டா, பி வந்து 2, ஏ வந்து 1, காஸ் தீட்டா 1, அப்போ 2 தானே வரப்போகுது. ஸோ யூனிட் வந்து வெப்பர். தீட்டா சிக்கோட்டு 0 டிகிரியில் இருக்கும். இதே தீட்டாவை நான் ஆங்கிளை சேஞ்ச் பண்றேன், இந்த வேல்யூலாம் சேஞ்ச் ஆகுமாங்க. ஏன்னா காஸ் தீட்டா இன்வால்வ் ஆயிரும். அதுக்கப்புறம் பாருங்க, இப்போ பாருங்க சேஞ்ச் ஆகும். இது நம்ம என்ன பண்ணிக்கலாம், 90 டிகிரி வச்சிட்டேன். சரியா? இதுதான் 90 டிகிரி. பார்த்தாலே தெரியுது இல்ல, மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷனுக்கும் இதுக்கும் நார்மல் வெக்டருக்கும் 90 டிகிரி உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. அப்போ காஸ் 90 பார்த்தீங்கன்னா 0. அப்போ 0 எழுதி எல்லாமே 0. அதனால மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருக்கவே இருக்காது. இதுக்கு பேர் தான் 0 ஃப்ளக்ஸ். 0 ஃப்ளக்ஸ் மாத்தோம்னா இப்போ தீட்டா 90 டிகிரி நான் வச்சு காமிச்சேன். ஃபீல்டு வந்து பேரல் டு த சர்ஃபேஸா இருக்கும். நீங்க பார்க்கலாம், ஃபீல்டு வந்து பேரல் டு த சர்ஃபேஸா இருக்கும். ஆனா நமக்கு வந்து என்ன பண்ணலாம், அந்த ஃபீல்ட் லைன்ஸும் நார்மல் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி இருக்கும். நீங்க இதான் ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபீல்ட் லைன்ஸும் அந்த தீட்டா அப்படிங்கறது எதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த நார்மல் வெக்டர் என்னுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் பிக்கும் உண்டான ஆங்கிள். ஸோ இங்க 90 டிகிரியா இருக்கு. போன கேஸ்ல பார்த்தீங்கன்னா 0 டிகிரி வச்சுனேன். அப்படின்னா என்ன, ஒரு பேரலா போற மாதிரி இருக்கு. அதனால ஆங்கிள் வந்து 0 தானே இருக்கும். அதனால 0 வந்து ஸோ 0ல இருக்கும்போது மேக்ஸிமம் இருக்கும், 90ல இருக்கும்போது 0 ஆயிரும். இதுதான். ஸோ இந்த பாருங்க, இங்க ஃபிளக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். இதே மாதிரி ஆங்கிள் நீங்க வேற வேற ஆங்கிள் கண்டுபிடிக்கலாம். எப்படி ஃபிளக்ஸ் சேஞ்ச் ஆகுது, டிகிரிஸ் ஆகுது. ஏன்னா அந்த நீங்க 90 வரும்போது 0 வந்துடும். வந்துட்டு உங்க புக்ல ஒரு 4 லைன் 3 லைன் கூட இப்படி கூட எடுத்துக்கலாம். இப்படி எடுத்து உங்களுக்கு புரிஞ்சா கூட இது ஓகே. எப்படினாலும் நமக்கு அது பிரச்சனை இல்லை. நம்ம புக்ல இந்த ஒரு டயக்ராம் இப்படி 90 0 டிகிரி ஒன்று போட்டிருப்பாங்க. ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து 1 தான் வரும். 0.1 அப்படின்னு வரும். ஏன்னா 1 காஸ் தீட்டா 1, ஏரியா வந்து 1, மேக்னெட்டிக் ஃபீல்ட் நான் எவ்வளோ தான் வச்சுக்கேன் 0.1. அப்போ 0.1 தான் வெப்பர் வரும் ஃப்ளக்ஸ். அடுத்து இந்த ஆங்கிள் 90 டிகிரி மாத்துறேன். 0. கிளியரா? இது எல்லாமே மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். எஸ்ஐ யூனிட் நம்ம வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுக்கு டெஸ்லா மீட்டர் ஸ்கொயர். ஏன்னா ஏரியா இன்ட்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்தோம்னா டெஸ்லா மீட்டர் ஸ்கொயர் போடும் ஆர் வெப்பர் போடும். ஸோ அதனால 1 வெப்பர் ஸ்கொயர் 1 டெஸ்லா மீட்டர் ஸ்கொயர். பார்லாம் பி டாட் ஏ காசிட்டா. கிளியர் ஆயிட்டா? ஓகே. நம்ம அடுத்த டாபிக் போகிறோம். Faraday's experiments on electromagnetic interaction. Yeah. So electromagnetic interaction. Okay. இதுதான் நம்ம பார்க்கிறோம். இது ஒரு அனதர் ஒன் ஈஸியான ஒரு கான்செப்ட் தான். ஓகே. அதாவது இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எதுக்கு வந்துச்சு அப்படின்னா, நம்ம எலக்ட்ரிசிட்டி மேக்னடிசம் ஒரு காலத்துல தனித்தனி சாப்டர் அப்படின்னு நினைச்சாங்க, தனித்தனி யூனிட் நினைச்சாங்க. அதுக்கப்புறம் ஒண்ணுக்கு ஒன்று ரிலேட்டட் எலக்ட்ரிசிட்டியை வச்சு மேக்னடிசம், மேக்னடிசம் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு நமக்கு தெரியும். அதனாலதான் எலக்ட்ரோ மேக்னட்டிக் அப்படிங்கிற ஒரு இதே வந்துச்சு. சரியா? ஸோ யூ கேன் கிரியேட் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரம் மேக்னடிசம். அப்படிதானே?
அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. மேக்னெட்டிக் இருந்து எலக்ட்ரிசிட்டி கிரியேட் பண்ணலாம். அந்த ப்ராசஸ் தான் எலக்ட்ரோமேட்டிக் இண்டக்ஷன். இஎம் இண்டக்ஷன் கொடுக்கணும்னா அது என்னதுன்னா யூ கேன் கிரியேட் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரம் மேக்னட்டிசம். ஓகேவா? ரைட். இப்போ இதுல ஃபாரடே சில எக்ஸ்பிளைன் பண்றாரு. அந்த எக்ஸ்பிளைன் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் அவருடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட். இந்த டாபிக் நம்ம புக்ல படிக்க வேண்டாம். அந்த படத்தை மட்டும் பார்த்தாலே போதும், ரொம்ப ஈஸியா புரியும். நடத்தவே வேண்டாம், அந்த படத்தை வச்சு பார்த்தாலே ஈஸியா புரியும். நீங்க மேக்னெட் வச்சிருப்பாங்க காயில் பக்கத்துல, அது டுவர்ட் லெஃப்ட் ஸ்டேஷனரி எல்லாம் வச்சு சொல்லியிருப்பாங்க, ரொம்ப ஈஸியா புரியும். அதனால நம்ம படத்தை பின்னாடி பார்க்கலாம், அனிமேஷன்ல லைன்ஸை சொல்லிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரிமெண்ட்ல என்ன பண்றாருன்னா, அவர் வந்து ஒரு காயில எடுக்கிறாரு, காலோமீட்டர் கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. அவரு காலோமீட்டர் கரண்ட் மெஷரிங் டிவைஸ் காயில் எடுத்து பண்ணியிருக்காரு. இருக்கு காலோமீட்டர்ங்கிறது ஒரு டிவைஸ் தட் டிடெக்ட்ஸ் எலக்ட்ரிக் கரண்ட். Do you know that? He then took a bar magnet. Yes. அப்படின்னு ஒரு பார் மேக்னெட்டை எடுக்கிறார். அவர் என்ன பண்றாருன்னா, இந்த மேக்னெட் அப்படியே டுவர்ட்ஸ் இந்த காயில் பக்கம் கொண்டு போறார். அப்போ இவர் மேக்னெட்டை இந்த காயில் பக்கம் கொண்டு போகும்போது காலோமீட்டர் shows a deflection. The calorimeter showed a deflection. அப்ப என்ன மீனிங்? What does that mean? It means there is a induced current. ஏன்னா இங்க எங்கேயுமே பேட்டரி இல்ல பாருங்க. அப்ப என்ன, ஏதோ வந்திருக்கு, கரண்ட் வந்திருக்கு. பட் அந்த கரண்ட் எப்படி வந்திருக்கு? இன்டியூஸ்டா இருக்கு. இன்டியூஸ்னா தமிழ்ல தூண்டி இருக்கு, தூண்டப்படுதல். இன்டியூஸ் கரண்ட் அந்த கரண்ட் காயில வந்துட்டு ரைட். உடனே இவர் என்ன பண்றாரு? ஸ்டாப் பண்ணி பாக்குறாரு என்னதான் நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே கேலோமீட்டர்ல உள்ள அந்த டிஃபெக்ஷன் அப்படியே ஜீரோக்கு வருது. உள்ள வச்சா நீங்க ஸ்டாப் பண்ணாலும் சரி, வெளியில வச்சா ஸ்டாப் பண்ணாலும் சரி, அது நீங்க அந்த எக்ஸ்பிரிமெண்ட் பார்க்கலாம். உடனே அந்த ஆரோ மார்க் இருக்கும், அந்த கிலோமீட்டர் அப்படியே ரிட்டர்ன்ஸ் டு ஜீரோ வருது. அப்படிதான் ஜீரோ. ரெண்டு சைடு போத் ஆஃப் டிஃபரன்ஸ் ஆகி ஜீரோவுக்கு வரும் இல்லையா? உடனே என்ன பண்றாருன்னா, அந்த மேக்னெட்டை டக்குன்னு வெளியில எடுக்கிறாரு. மூடு அவே ஃப்ரம் த மேக்னெட், அவே ஃப்ரம் த காயில். இந்த மேக்னெட்டை புல் பண்றாரு அவே ஃப்ரம் த காயில். இப்பவும் காலோமீட்டர் டிஃபரன்ஸ் காமிக்கி, பட் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். நான் சொன்னா ஒரு டைரக்ஷன் காமிக்கி, ஒரு டைரக்ஷன் இப்படி கொண்டு போகும்போது ஒரு டைரக்ஷன் காமிக்கினா, நீங்க ரிவர்ஸ்ல கொண்டு வரணும் ஆப்போசிட் காமிக்கி. ஆனா மூவ் பண்ணாம இருக்கும் போது காலோமீட்டர்ல ஜீரோ டிஃபரன்ஸ் காட்டுது. இதுதான் இந்த மோஷன். இந்த மோஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இதுல மோஷன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மோஷன் இல்லைன்னா எதுவுமே இல்லை. அதனால தெரிஞ்சு வச்சு. அப்ப இந்த எக்ஸ்பிரிமெண்ட்ல என்ன தெரியுது அப்படின்னா, மேக்னெட் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும் அதை சுத்தி. அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் சாரி சேஞ்சிங் magnetic field can produce an electric current. இதுதானே நம்ம கத்துக்கிட்டோம் நம்ம, சரியா? சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் and produce electric current எவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்டான. இன்னைக்கு நமக்கு பார்க்கும் போது இது ரொம்ப சாதாரணமா தெரியும், ஏதோ புக்ல போட்ட ஒரு லைன். அதோட இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தெரியாது. அடுத்து சும்மா ஏதோ புக்ல கொடுத்துருக்காங்க. பட் யோசிச்சு பாருங்க, எலக்ட்ரிக் கரண்ட்டை மேக்னெட்டிக் ஃபீல்டை சேஞ்ச் பண்ணி கிரியேட் பண்றதுக்கு எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கண்டுபிடிப்பு, எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் அதுல இருக்கு. அப்படிதானே? ஸோ ஒரு மேக்னெட்டை நீங்க மூவ் பண்றீங்க, அந்த மேக்னெட்டை சுத்தி இருக்கக்கூடிய அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. அப்போ அந்த ஃபீல்டு ஒரு ஏரியாவில் பாஸ் ஆகுது, அதான் ஃபிளக்ஸ் சொல்லணும். அந்த ஃபிளக்ஸ் நீங்க மூவ் பண்ணும்போது அந்த ஃபிளக்ஸ் மாறுது. ஏன்னா நம்பர் ஆஃப் லைன்ஸ் பாஸ் ஆகுறது கூட குறையும் கூட குறையும். அப்போ ஃபிளக்ஸ் லிங்க்டு வித் காயில் சேஞ்சஸ் ஆகுது. இந்த காயில்ல சேஞ்ச், அந்த காயில் லிங்க்டா இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் சேஞ்சஸ் தான் இந்த கரண்டை இன்டியூஸ் பண்ணுது. யார் கரண்டை இன்டியூஸ் பண்ணா அந்த சேஞ்சிங் இந்த மேக்னெட்டிக் ஃபிளக்ஸ். இந்த மேக்னெட்டிக் ஃபிளக்ஸ் லிங்க்டு வித் காயில் சேஞ்சஸ். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரிமெண்ட் சொல்லிப்பாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா புக்ல வந்து டுவர்ட்ஸ் லெஃப்ட், டுவர்ட்ஸ் ரைட்டு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரிமெண்ட் தான். இப்போ அதை நம்ம அனிமேஷன் பார்க்கலாம். செகண்ட் எக்ஸ்பிரிமெண்ட்டும் கிட்டத்தட்ட அதே தான். ஆனா அதுல கொஞ்சம் வேற வரும், வேற பக்கத்து பக்கத்துல காயில் வரும். அதை நான் லேட்டரா காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரிமெண்ட்டை பார்த்து போயிடலாம். ஒரு நிமிஷம்.
ஓகே, ஸ்க்ரீன் தெரியுதாப்பா? ஓகே, ரைட். ஓகே. இப்போ இதுல பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கும், ஃபாரடேயோடைய அந்த எக்ஸ்பெரிமெண்ட் செட்டப் அப்படியே இருக்கும். இத பாருங்க. நம்ம காலோமீட்டருக்கு இல்லாம ஒரு பல்ப் வச்சுக்கணும். காலோமீட்டரும் வைக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வோல்டேஜ் என்ன ஓல்டு மீட்டர் வச்சிருப்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. பல்ப் இருந்தா அதுல கரண்ட் இருக்கு, அதை கூட நம்ம இது பண்ணலாம். கிளியரா? அவர் எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம பண்ணலாமா? இப்ப பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் மேக்னெட்டை பக்கத்துல வைக்கிறேன். மூவ் பண்ணவே இல்லை. நான் பக்கத்துல வச்சாலும் என்ன ஆகுதுன்னா பக்கத்துல கொண்டு போகணும் தான். சரியா? என்ன நான் மூவ் பண்றேன், நான் வந்து ரெஸ்ட்ல வச்சுட்டு இப்படி வச்சுட்டேன். நோ, தெர் இஸ் நோ மோஷன். கரண்ட் இருக்கா இல்ல டிஃப்ளெக்ஷன் இருக்கா? இல்ல. ரைட்டா? இப்ப என்ன பண்றானா உள்ள மறைய சொல்லு, அதே செட்டப் சொல்றேன். சரியா? ஃபர்ஸ்ட் அந்த புக்ல வந்து பி அப்படிங்கிற அந்த ஏ பார்த்தா ஃபர்ஸ்ட், அடுத்து ரெண்டாவது நம்ம பி பார்க்க போறோம். மேக்னெட்டை டுவர்ட்ஸ் லெஃப்ட் கொண்டு போறோம். பாருங்க, கரண்ட் இருக்கும். இருக்கா? பல்ப் எரியுது பாருங்க. நான் ரெஸ்ட்டுக்கு அது சும்மா வச்சுட்டேன்னா போயிடும், மூவ் பண்ணும். இங்க வச்சுட்டு ஃபிகர் நம்பர் சி பார்க்கலாம். ரெஸ்ட்ல வச்சுட்டேன், கீப் ஸ்டேஷனரி. எஸ், நோ டிஃப்ளெக்ஷன். டிஃப்ளெக்ஷன் இருக்கா? இல்ல. கரெக்டா? இப்ப என்ன பண்றாரு அவரு? உடனே அப்படியே வெளியில எடுக்கிறாரு. இப்படி வெளியில எடுக்காரு. இப்போ இப்போ பல்ப் பெரியதான் செய்யும். நீங்க இந்த டிஃப்ளெக்ஷன் வச்சு பார்க்கும்போது இன்னொரு விஷயம் தெரியும். என்னன்னா, இப்ப நான் கொண்டு போகும்போது டிஃப்ளெக்ஷன் பாருங்க எங்க இருக்கு பாருங்க. இப்படி இருந்ததா? ரிவர்ஸ்ல கொண்டு வரேன், என்ன நடக்கும்? இது ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். டெலோமீட்டரும் நல்லா இருக்கும், பட் ஓல்ட் மீட்டர் வச்சுக்கோங்க. தெரியுதா? நல்லா ஸ்பீடா கொண்டு வரேன், இந்த சைடு டிஃப்ளெக்ஷன் இருக்கும் பாருங்க. இருக்கா? நான் ரிவர்ஸ்ல கொண்டு வரும்போது ஆப்போசிட் டைரக்ஷன்ல டிஃப்ளெக்ஷன் இருக்கும். சரியா? ஓகே. ஸோ அவே ஃப்ரம் த காயில் கொண்டாட்டேன், அதாவது ஃபிகர் நம்பர் டி போட்டேன். இப்போ இதுல இன்னொன்று ஹையர் ஸ்பீடு லோயர் ஸ்பீடு அதையும் சொல்லியிருப்பாங்க, அதையும் காமிச்சிட்டு நான் சொல்லிடுறேன். எஸ் போல வந்து ரொம்ப ஹையர் ஸ்பீடா போறேன், கரண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. அதுமாதிரி ரிவர்ஸ்லேயும் ரொம்ப பின்னாடி ரொம்ப ஸ்பீடா கொண்டாடுறேன். அது மாதிரி ஹையர் ஸ்பீட்ல இருக்கும்போது உங்களுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ அதிகமா டிஃப்ளெக்ஷன் இருக்கும், அதிகமா கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். இதெல்லாம் ஓகே. ஸோ லெஃப்ட் டிஃப்ளெக்ஷன், ரைட் டிஃப்ளெக்ஷன், இதெல்லாம் நம்ம வந்து பண்ணிடலாம். ஓகே. இப்போ இப்போ அடுத்து நீங்க பார்க்க போற என்னன்னா, இந்த காயில இருக்கக்கூடிய கரண்டோட டைரக்ஷன், அதாவது அந்த மைனஸ்ல போட்டுப்பாங்க, எலக்ட்ரான் போட்டுப்பாங்க. இதை நல்லா பாருங்க. இப்போ நீங்க அதை பார்க்க போறீங்க, அதான் ஒரு டைரக்ஷன் மூவ் ஆகுது. இப்போ நான் வெளியில கொண்டு வரும்போது ஆப்போசிட்ல மூவ் ஆகும். சரிதான்? ஆப்போசிட்ல மூவ் ஆகுதான். ஸ்பீடா போகும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும். அது நம்ம டக்குன்னு போகும்போது ஆப்போசிட்டா இருக்கு. உள்ள போகும்போது இப்படி ஒரு டைரக்ஷனையும், வெளியில வரும்போது ஆப்போசிட் டைரக்ஷனையும் இருக்கும். அது மாதிரி இந்த போல் சேஞ்சஸ், நீங்க வந்து இப்ப சவுத் போல் நார்த் போல் அதுவும் சேஞ்சஸ் கேட்டாலும் அது மாறும். ஓகே, கிளியர் ஆயிட்டா? இதே மாதிரி இப்போ இதுல காயில கூட வச்சும் நீங்க பண்ணலாம், இது பயங்கரமா இருக்கும். ஏன்னா காயில இப்ப நீங்க இன்க்ரீஸ் பண்ணிருக்கீங்க. ஓகே, லூப் ஏரியாவை பெருசா படுத்தி பார்க்கலாம். அப்படி வேற என்ன சொல்லலாம்? ஓகே, ஸ்ட்ரென்த் எல்லாம் ஓகே, காம்பல்சரி. இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ல நமக்கு எல்லாமே புரிஞ்சுது. இந்த மேக்னெட்டையும் அந்த காயிலையும் வச்சு நம்ம பண்ணிட்டோம். கிளியரா? இப்போ நம்ம செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் போகலாம். செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட், இங்கே செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ல ஃபேரடே ரெண்டு காயில் எடுக்கிறாரு. புக்ல போட்டுப்பாங்கல்ல, அதே மாதிரி ரெண்டு காயில் எடுக்கிறாரு. ஆனா ஒரு காயில மட்டும்தான் பேட்டரியை கனெக்ட் பண்றாரு. ஒரு டி கனெக்ட் பண்றோம், பேட்டரி பக்கத்துல என்ன பண்றோம்னா கேல்வான் மீட்டர் இருக்கு. Okay? இது ஃபர்ஸ்ட். இதுல ரெண்டாவதுலயும் நம்ம கரண்ட் டைரக்ஷன் ரிவர்ஸ் பண்ணி ஆப்போசிட் டைரக்ஷன் டிஃபெக்ஷன் பார்க்கலாம். ஜெனரல் கான்செப்ட் தான், இதை மட்டும் பார்க்கலாம்.
ஃபாரடே யூசஸ் டூ காயில்ஸ். இதை வந்து நம்ம பிரைமரி காயில் அப்படின்னு சொல்லலாம். பிரைமரி காயில் எப்பவுமே பேட்டரி கீ கூட கனெக்ட் ஆயிருக்கு சுவிட்ச் அப்படின்னு. அதர் காயில் இதை செகண்டரி காயில் நம்ம சொல்றோம். செகண்டரி காயில், இந்த செகண்டரி காயில் தான் கவர்மெண்ட் கூட கனெக்ட் ஆயிருக்கு. He placed these two coils next to each other. பக்கத்து பக்கத்துல வைக்கிறார். ஓகே, ஃபர்ஸ்ட் பிரைமர்ல இருக்கக்கூடிய இந்த சுவிட்சை அவர் க்ளோஸ் பண்றாரு. இதுல செகண்டரி காயில உள்ள எலமெண்ட்ல ஒரு மூமெண்டரி டிஃப்ளெக்ஷன் டக்குன்னு, ஒரு சின்ன ரொம்ப நேரம் இல்ல, ஒரு டக்குன்னு மூமெண்டரி டிஃப்ளெக்ஷன் டக்குன்னு திருப்பி ஓபன் பண்றாரு. இந்த சுவிட்ச் ஓபன் பண்றாரு. இட் ஷோட் தட் எகெயின் மூமெண்டரி டிஃப்ளெக்ஷன் நடக்கு, பட் ஆப்போசிட் டைரக்ஷன். ஃபர்ஸ்ட் இப்படி நடந்ததுன்னா இப்போ இவர் ஆஃப் பண்ணும் போது டக்குன்னு என்ன ஆயிடுனா இப்படி நடந்தது. ஆஃப் பண்ணுமோ ஆன் பண்ணி மாத்தி மாத்தி பண்றாரு. டிஃப்ளெக்ஷன் அவருடைய அந்த டைரக்ஷனை பாக்குறாரு, ஆப்போசிட்ல இருக்கு. தென் what about when the switch was kept on? யோசிச்சு பாருங்க. ஆன் பண்ணணும் ஆஃப் பண்ணும்போது டிஃப்ளெக்ஷன் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் இருந்து மூமெண்டல் டிஃப்ளெக்ஷன் வந்து ஓகே. பட் சுவிட்ச் ஆன்ல இருந்தா கரண்ட் போயிட்டே இருக்கு, ஒரு ஸ்டடி கரண்ட் போயிட்டே இருக்கு. அப்ப என்ன நடக்கும்னா கவர்மெண்ட்ல there is no deflection. ஸோ சுவிட்ச் ஆன்ல இருந்துட்டே இருந்ததுன்னா, ஆஃப்ல இருந்தா ஒண்ணுமே இருக்காது. பட் ஆன்ல இருந்துட்டுன்னா, அதாவது ஆஃப்ல இருந்தாலும் கவர்மெண்ட் ஜீரோ டிஃபரன்ஸ் தான். பட் கரண்டே இல்லாதனால நீங்க ஈஸியா சொல்லிடுவீங்க கவர்மெண்ட்ல வந்து கரண்ட் இல்ல சார், அப்படி எப்படி சார் ஜீரோ தானே காமிக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் இப்போ ஆன்ல தான் இருக்கு, சுவிட்ச் ஆன்ல தான் இருக்கு, கரண்ட் இருக்க தான் செய்யுது. பட் கவர்மெண்ட்ல இட் ஷோஸ் ஜீரோ டிஃப்ளெக்ஷன். இப்படி அப்ப என்ன நடக்கு, வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர்? ஸோ நீங்க சுவிட்சை க்ளோஸ் பண்ணும்போது பிரைமர்ல இருக்கக்கூடிய கரண்ட் அப்படியே மெதுவாக இன்க்ரீஸ் ஆகுது, ஸ்டார்ட் டு ஃப்ளோ. அதுதானே? அப்ப கரண்ட் வேல்யூ சேஞ்ச் ஆகுது. ஸோ சேஞ்சிங் கரண்ட் கிரியேட்ஸ் எ சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட். புரியுதா? ஸோ ஐ சேஞ்சஸ் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்சஸ் ஆல்சோ சேஞ்சஸ். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, அது எப்படி சார் சேஞ்ச் ஆகும் நீங்க கேட்கலாம். அது நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஒரு கரண்ட் கேரிங் காயில் வந்து மேக்னெட்டா ஆக்ட் ஆகும். மேக்னெட்டா ஆக்ட் ஆகுனா மேக்னெட்டை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஒரு கரண்ட் கேரிங் காயில சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்கும். ஸோ அந்த கரண்ட்டை நீங்க சேஞ்ச் பண்றீங்கன்னா அப்ப அதோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆகுதான்னு செய்யும். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? அது ரொம்ப டென்சரான லைனும் இல்ல ரொம்ப கம்மியான லைனும் இந்த மாதிரி ஆகுது. அதனால நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆகுதுன்னு என்ன அர்த்தம்? அதோடைய வேல்யூ ஸ்ட்ரென்த் கூடுது, கம்மியாகுது. பட் அதை மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வச்சு நம்ம யோசிப்போம். அப்பனா which in turn changes the magnetic flux linked with the secondary coil. சரியா? செகண்டரி காயில லிங்க் ஆகக்கூடிய அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா மாறுது. கிளியரா? ஸோ இங்க கரண்டை சேஞ்ச் பண்றீங்க, கரண்டை சேஞ்ச் பண்ணோடனே மேக்னெட்டிக் ஃபீல்டை சேஞ்ச் பண்ண முடியுது. மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்ச் பண்ண விடும் போது இப்போ இங்க இருந்து போகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் இங்க இருக்கும். அப்ப அதுல ஃபர்ஸ்ட் ஒரு 5 லைன் போனது, இப்போ நீங்க மாறிட்டே இருக்கனால 5, 4, 8 அப்படின்னு மாற்றி மாற்றி போகுது. ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு டு தி செகண்டரி காயில் சேஞ்ச் ஆகுது. கிளியர் ஆயிட்டா? இது வரைக்கும் கிளியர் ஆயிட்டா? சரி சார், ஓகே. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு டு செகண்டரி காயில் சேஞ்ச் ஆயிட்டு எனக்கு புரிஞ்சுது. தென் நெக்ஸ்ட், இந்த சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இன்டியூஸ்ட் எ கரண்ட் இன் தி செகண்டரி காயில். நம்ம ஃபர்ஸ்ட் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்ல பார்த்தோம்ல, சரியா? ஓகே. ஸோ சேஞ்ச் இப்பெல்லாம் மாறுவாங்க. கரண்ட் சேஞ்ச் ஆனாலும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆனாலும் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அங்கே வந்துடும். ஏன்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து ஏரியாவை நீங்க சொல்ல போறீங்க, இந்த ஏரியாவை வச்சு சொல்ல போறீங்க. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னால ஏரியா வேணும், பீட் டாட் ஏ நம்ம சொல்லுவோம் வேணும். ஸோ இந்த ஏரியா சொல்ல போறேன், அங்க மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது. அதனால it induces a current in the secondary coil. So the same happens when you open the switch, the current stops, which is also a change. அது ஓப்பன் த சுவிட்ச்னா என்ன அர்த்தம்? நம்ம வந்து சர்க்கியூட்டை வந்து ஓப்பன் பண்றோம், இதே ப்ராசஸ் தான் நடக்குது. ஆனா அங்க கரண்ட் இல்ல, கரண்ட் டிகிரீஸ் ஆகுது. அடுத்தனா அப்ப கரண்ட் டிகிரீஸ் ஆகும் போது அப்போ நமக்கு வந்து இதே ப்ராசஸ் நம்ம பார்க்கலாம். அப்ப கரண்ட் சேஞ்சஸ் நடக்கணும். ஒன்ஸ் அந்த கரண்ட் ஜீரோ அப்படி சேஞ்ச் ஆகி ஜீரோ வந்த பிறகு டிஃப்ளெக்ஷன் இருக்காது. ஏறும் போது இன்க்ரீஸ் ஆகும் போது டிக்ரீஸ் ஆகும் போதும் தான் நீங்க ப்ராசஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு பார்க்கலாம்.
டெவலப்மெண்டல் டிஃப்ளெக்ஷன் பார்க்கலாம். அதுதான் மூமெண்டரி டிஃப்ளெக்ஷன், which is also change. சரியா? So both of these experiments were very important principle. என்ன இந்த எக்ஸ்பிரிமெண்ட்ல இருந்து நமக்கு என்னெல்லாம் தெரிஞ்சது? ரெண்டு பிரின்சிபல் இருந்தோம். இந்த எக்ஸ்பிரிமெண்ட்ல இருந்து போத் எக்ஸ்பிரிமெண்ட் நமக்கு தெரிஞ்சக்கூடிய இம்பார்ட்டன்டான பிரின்சிபல் என்னன்னா, a changing magnetic flux induces the electromotive force EMF and current. சரியா? இஎம்எஃப் இருந்ததுனால தான் நமக்கு கரண்ட் இருக்கும். அதான் அந்த இன்டியூஸ்ட் கரண்ட் நம்ம சொல்றோம். சரியா? இன்டியூஸ்ட் இஎம்எஃப், ஸோ எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் இஸ் நாட் ஏ ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம படிச்சுப்போம். இஎம்எஃப் அப்படிங்கிறது ஒரு வோல்டேஜ் தான், வோல்டேஜ் டிஃபரன்ஸ் தான் படிச்சுப்போம். இதுதான் நம்ம அந்த எக்ஸ்பிரிமெண்ட் பார்த்தோம். ஓகே, தேங்க்ஸ். ஸோ இதுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய அந்த சிமுலேஷனும் பார்த்துட்டு போகலாம். ஸ்க்ரீனை ஷேர் பண்றேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இது எதுக்குன்னா கரண்ட் கேரிங் காயில். நான் ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்கேன். பேட்டரி கனெக்ட் பண்ணி இல்லை பேட்டரி 0 வோல்ட் வச்சா உங்களுக்கு கரண்டே இருக்காது. எலக்ட்ரானுடைய அது மோஷன் இருக்காது. நான் 10 வோல்ட் வைக்கிறேன். இதை சுற்றி பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்கு. ஏன்னா நான் ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ தட் இஸ் கரண்ட் கேரிங் கண்டக்டர் வந்து ஒரு மேக்னட்டா ஆக்ட் ஆகுது. ஸோ நான் இதை காம்பஸ் கொண்டு போகும்போது உங்களுக்கே தெரியும் டிஃப்ளெக்ஷன் நடக்கும். மேக்னட்டை சுற்றி தான் காம்பஸ் டிஃப்ளெக்ஷன் நடக்கும். கரண்ட் கேரிங் காயிலையும் அந்த டிஃப்ளெக்ஷன் நடக்கும். இது கிளியர் ஆயிட்டா? ஓகே. இது வரும். இதில் தான் நம்ம செகண்ட் எக்ஸ்பிரிமெண்ட்ல படிச்சிருக்கோம். பட் நான் ஆல்ரெடி சொன்னேன், நம்ம வந்து இண்டிகேட்டர் இந்த மாதிரி வைக்கலாம், இல்லை பல்ப் மாதிரி வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரி சொல்லுவாங்களா, அந்த பேட்டரியை கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்படி இருக்கா? ரைட். எக்ஸ்பிரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுமா? என்ன பண்ணணும்? இதை ஃபர்ஸ்ட் இதில் 0 வோல்ட் வச்சுருக்கேன். சரியா? நீங்க பார்த்தீங்கன்னா சின்ன டிஃபரன்ஸை பார்த்தீங்கன்னா அதான் அதை கொஞ்சம் மூன்றரை டிஃபரன்ஸை பார்க்கணும். நான் இண்டிகேட்டர் வச்சா ரொம்ப டக்குன்னு முன்னாடி பின்னாடி வரதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறதுனால தான் நான் பல்ப் எடுக்கிறேன். முன்னாடி பின்னாடி வரும், அதனால கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். பட் அது கான்செப்ட் ஒன்று தான், தப்புன்னு சொல்லல. பட் அதோட லைட் பல்ப் எரியதை கொஞ்சம் ஈஸியாக பார்க்கலாம். மட்டும் எடுத்துருங்க. நீங்கள் லூப்பை கூட இங்கிலீஷ் டிகிரீஸ் பண்ணி பார்த்துட்டு. ஓகே, ரைட். இப்போ பாருங்க 0 வோல்ட். அப்போ நான் வந்து அந்த சர்க்கியூட் பிரைமரி, இதான் பிரைமரி சர்க்கியூட் காட்டுறேன். இதான் பிரைமரி சர்க்கியூட், இதான் செகண்டரி சர்க்கியூட். காயில் வித் டெவலப்மெண்ட் இருக்கு. பிரைமரி சர்க்கியூட்ல பேட்டரி இருக்கு. பேட்டரியில 0 வோல்ட் இருக்கு. அதாவது சுவிட்சை நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், ஓப்பன் பண்ணிருக்கேன். கரண்ட் இல்லை. நான் சுவிட்ச் இப்போ க்ளோஸ் பண்றேன். க்ளோஸ் பண்றேன்னு அர்த்தம் பேட்டரியை வந்து நம்ம வந்து ஆன் பண்றோம். அப்படியே கொடுக்குற மாதிரி சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும் பாருங்க. நான் இன்க்ரீஸ் பண்ண தான் இருக்கும். சின்ன சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்கும். எஸ், இருக்கா? இங்க ஃபர்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா கரண்டோட டைரக்ஷன் பாருங்க. அப்ப அங்கேயும் இப்ப பாருங்க 10 வோல்ட் கொடுத்தா டிஃபரன்ஸ் இருக்காது, கரண்ட் இருக்காது பாருங்க. அப்ப நீங்க சேஞ்ச் ஆகாம மட்டும் தான். ஏன்னா நீங்க மேக்னெட்டிக், நான் சொன்னேன் கரண்ட் சேஞ்ச் ஆகும் போது மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆகும். மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆகும் போது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் செகண்ட் காயில் வந்து சேஞ்ச் ஆகும். அதனால அந்த இடத்துல இன்டியூஸ் கரண்ட் இருக்கும், பல்ப் எரியுது. ஆனா இப்ப நீங்க ஓப்பன்லயே வச்சிருக்கீங்க, அதாவது சர்க்கியூட் வந்து க்ளோஸ்ல வைக்கிறீங்க. அந்த கரண்ட் வந்து மேக்ஸிமம் ஏதோ சம்திங் வேல்யூ இருக்கு, கான்ஸ்டன்டாவே இருக்குன்னா there is no deflection, there is no induced current. இப்போ நான் ஆப்போசிட்ல கொடுக்க பாருங்க. இப்போ நான் குறைக்கும் போது அதே மாதிரி நீங்க பார்க்கலாம். ஸ்பீட் ஆகும். ஸ்பீட் ஆகும்னா நீங்க அதுக்கு ஏத்தால அந்த இதை பார்க்கலாம். கரெக்டா? இது கிளியர் ஆயிட்டா?
அது மாதிரி நீங்க லூப் ஏரியாவும் சின்னதா வச்சு கூட இதை வந்து நீங்க பார்த்தலாம். நான் ரொம்ப ஸ்பீடா போகும்போது உங்களுக்கு வந்து இன்டியூஸ் பண்ண அதிகமாகும். ஏதோ ஒரு வேலையில கான்ஸ்டன்டா வைக்கணும்னா அவ்வளவு இன்டியூஸ் பண்ணுறது. இதுதான் ஃபாரடேயோட செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட். இதையும் நம்ம பார்த்தாச்சு. ஒரு அனிமேஷன் அழகா பார்த்தாச்சு. அப்படின்னா நம்ம இது நாள் வரைக்கும் புக்ல பார்த்துப்போம். அனிமேஷன்ல இது சூப்பரா பார்த்துக்கணும். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லெஸ்ஸா இருக்கும்போது எப்படி இருக்கு, ஹையா இருக்கும்போது எப்படி இருக்கு, இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும்போது எலக்ட்ரோமேட்டிக் ஃபோர்ஸ் சேஞ்ச் ஆகுது, கிரியேட் ஆகுது, அண்ட் கரண்ட் கிரியேட் ஆகுது. எல்லாத்தையும் நாம பார்க்கணும். கிளியர் ஆயிட்டா? இப்போ இந்த ஃபாரடேஸ் லாஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் எக்ஸ்பெரிமெண்ட் இது. ஃபாரடே லா அடுத்து சொல்றாரு. எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணா பார்த்தோம். இப்போ லா. பேஸ்ட் ஆன் த எக்ஸ்பெரிமெண்ட் ஃபாரடே வந்து சில அவரோட லாவை சொல்றாரு. டூ பார்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் லா, first law state that when the magnetic flux in circuit with a circuit change and induce the EMF, first law. அதாவது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க் வித் சர்க்யூட் வந்து சேஞ்ச் ஆகும்போது இன்டியூஸ் EMF ப்ரொடியூஸ் ஆகுது. இதுதான் நம்ம பார்த்த எக்ஸ்பெரிமெண்டோட கோர் ஐடியா. whenever magnetic flux linked with the coil close the coil changes, EMF electromotive force is induced and the electric current அதனால உருவாகுது, கிரியேட் ஆகுது. இந்த கரண்ட்டுக்கு தான் இன்டியூஸ் பண்ணா ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ அந்த EMF வந்து கிவிங் ரைஸ் டு சர்ச் கரண்ட். அதனால அது வந்து இன்டியூஸ்ட் EMF சொல்லுவாங்க. இந்த பினோமெனா தான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். செகண்ட் லா, second law state that the magnitude of the induced EMF is directly proportional to the rate of change of magnetic flux. செகண்ட் லா. அதாவது இண்டிவிஜுவல் EMF மேக்னெட் இருக்குல்ல, அது எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஆகுதுன்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுது. அதான் நான் அந்த ஸ்பீடு லெஸ் எல்லாம் ஏன் காமிச்சேன்னா அதுதான் ரேட் ஆஃப் சேஞ்ச். அந்த டைம்ல எந்த அளவுக்கு டக்குனு குயிக்கா சேஞ்ச் ஆகுது, ரொம்ப ஹையா இருக்கா, ஸ்லோவா இருக்கா, கம்மியா இருக்கா அந்த ஃப்ளக்ஸ். அப்போ அந்த ஃப்ளக்ஸ் அந்த டைமை பொறுத்து அதிகமா சேஞ்ச் ஆகுது இல்ல கம்மியா சேஞ்ச் ஆகுதுன்னா அப்போ அதுக்கேற்ற இந்த இன்டியூஸ்ட் EMF வந்து இருந்து அதனால அந்த கரண்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால அந்த லைட் வந்து டிம்மா இருக்குது, திடீர்னு பிரைட்டா இருக்கு. ஏன்னா ரொம்ப ஸ்பீடா போகும்போது ரொம்ப ஸ்லோவா வரும்போது. ஸோ எவ்வளோ ஸ்பீடா எவ்வளோ ஃபாஸ்டரா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுதோ more EMF induced ஆகும். So if you move the magnet very faster, you will get a higher current. If you move it slowly, you will get a smaller current. Clear ஆயிட்டா? ஓகே. ஸோ இதுல இருந்தா அவர் வந்து ஒரு ஃபார்முலா சொல்லியிருப்பாரு. என்ன பண்ணலாம்னா இன்டியூஸ்ட் EMF வந்து மைனஸ் d/v/dt இந்த ஃபார்முலா சொல்லியிருப்பாரு. ரைட்டா? நம்ம புக்ல இருக்கா? எப்சிலான், இதுக்கு பேரு எப்சிலான் பேரு. இது வந்து இன்டியூஸ்ட் EMF. d/dt அப்படிங்கிறது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். பார்த்துல தெரிஞ்ச டைம் பொறுத்து சேஞ்ச் ஆகுதுன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். மைனஸ் சைன் அப்படிங்கிறது பிகாஸ் ஆஃப் லென்ஸ் லா. பிகாஸ் ஆஃப் லென்ஸ் லா.
which will discuss in our next class அதை டிஸ்கஸ் பண்ணோம். சரி, நமக்கு அந்த டைம்ல தேவைப்படும் போது அந்த லென்ஸ்ல தான் சொல்லலாம். அதுக்கு அடுத்த டாபிக் லென்ஸ்ல தான், அதை நான் அந்த டைம்ல சொல்லலாம். It basically says that induced current always opposite change that produces it. அதாவது இந்த induced EMF இருக்குல்ல, induced EMF இதனால induced current இருக்கு. induced current always opposite change. induced current வர்றதுக்கு காரணமே இந்த சேஞ்ச் தான். ஆனா அந்த induced current இந்த சேஞ்சை ஆப்போஸ் பண்ணும். ஒண்ணு இந்த சேஞ்ச் வந்து ரைஸ் ஆகும் போகும்போது ரொம்ப ரைஸ் ஆகாம தடுக்கும், இல்ல டவுன் ஆகும் போகும்போது ரொம்ப டவுன் ஆகாம தடுக்கும். இந்த மாதிரி ஆப்போஸ் பண்ணிட்டே இருக்கும். அந்த இன்டியூஸ் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண அந்த ஃபிளக்ஸோட சேஞ்சையே அது வந்து ஆப்போஸ் பண்ணும். அதுதான் இதோடைய மீனிங். சரியா? ஸோ தட் இஸ் ஃபார் டுடேஸ் கிளாஸ். ஓகே, உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபிளக்ஸ்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபாரடேஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் லா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டில் போய் பாருங்க, இந்த அனிமேஷன் பாருங்க. அடுத்த கிளாஸ்ல நம்ம மற்ற டாபிக் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ கிளாஸ் நினைச்சதை வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி.